ஹாய் கைஸ், வெல்கம் டு நிவிஸ் சேனல். யாருக்கெல்லாம் ஸ்வீட் பிடிக்கும்? ஸ்வீட் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நாலே இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி ஈஸியாக ½ செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு 4 கப் பால் எடுத்து அதை நல்லா காய வச்சு தனியாக ஆற வச்சிடலாம். நான் எந்த கப்பில் பால் எடுத்தேனோ அந்த கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு, நான் எந்த கப்பில் பால் எடுத்தேனோ அதே கப்பில் தான் கீ எடுத்து அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். கீ நல்லா உருகுனதுக்கப்புறம் அதில் 2 கப் தேங்காய் திருவல் சேர்த்துருக்கிறேன். அதே கப்பில் தான் சேர்த்துருக்கிறேன். ஸோ 2 கப் தேங்காய் திருவல் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 3 கப் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் 1 கப் ப்ரௌன் சுகரும் 2 கப் ஒயிட் சுகரும் எடுத்துக்கிறேன். நீங்கள் 3 கப்புமே ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். ஸோ அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் சுகர் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஆனால் 3 கப் சுகர் நான் சேர்த்தது எனக்கு ஸ்வீட் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பாலை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இது கூட நம்ம ரா மில்க்கும் சேர்க்கலாம். பட் ஒருவேளை கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே காய்ச்சி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ பால் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வரும். அதை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இது 2 ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று அல்வா ஸ்டேஜில் எடுத்துக்கலாம், இன்னொன்று பர்ஃபி ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப சாஃப்டாக வேணுங்கிறதுக்காக நான் அல்வா ஸ்டேஜ்லேயே நான் எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கீ வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ வேறு தட்டில் நம்ம மாற்றிடலாம். தட்டில் நல்ல கீயை ஆட் பண்ணிக்கிட்டு அதை இப்போ இதை பிளேட்டில் மாற்றி இதை ஒரு 1 hour நான் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஸ்லைசஸ் போட்டுக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.